அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் மினி சோளா பூரியும் சன்னா மசாலாவும் எப்படி செய்யலாம் வாங்க பார்ப்போம். கோதுமை மாவாக இருந்தால் நீங்கள் 2 கப்பு எடுத்துக்கோங்க. நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். சோளா பூரிக்கு மைதா மாவில் செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் மைதா மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். அப்பள சோடாப்பு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். 3 குழிக்கரண்டி அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். இதில் தயிர் சோளா பூரிக்கு முக்கியமாக சேர்த்தே ஆகணும். இந்த ரவாவும் இந்த தயிரும். இது மினி சோளா பூரியாக தான், நார்மலான பூரியாக தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாகவும் நம்ம சோளா பூரி மாதிரி எண்ணெய் சட்டி கொஞ்சம் அகலமாக வைத்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் நம்ம போட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். தயிர் 1/4 கப்பு, ரவை 1/4 கப்பு, அந்த குழிக்கரண்டியால் 3 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கின்னு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கு நம்ம பூரி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கின்னு, சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையக்கூடாது. கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான். லூஸாக இருக்கணும், அவ்வளோதான். இது ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம சன்னா மசாலா கிரேவி செய்துடுவோம். இப்போ நான் ஆயில் ஊற்றும் போதோ இல்லை பட்டை கிராம்பெலாம் போடும் போது என்னால் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நான் செய்முறையை சொல்லிடுறேன். குக்கிங் ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் விட்டுருக்கேன். நீங்கள் 3 டீஸ்பூன் கூட விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கின்னு, இதுக்கு ஒரு சின்னதாக பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை 1 போட்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இதுக்குள்ளே மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, வறுத்து அரைத்த மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது பச்சை வாசனைலாம் போகும்படி வேக வச்சுருவோம் மூடி போட்டு. நல்லா வெந்ததும் இதை நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். இதுக்கு கொண்டக்கடலை ஓவர் நைட்டு ஊற வச்சு 1/2 கப்பு அளவுக்கு ஊற வச்சு குக்கரில் வேக விட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆற விட்டு நான் காய்கறி கட் பண்ணுறதுலே ஒன்றும் பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை இப்போ கொண்டக்கடலை விழுதை இதில் இந்த மசாலாவோட சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துப்போம். ஆனால் நீங்கள் இந்த கொண்டக்கடலை அரைக்கும் போது ஒன்றும் பாதியமாக அரைங்க. நைஸாகவும் இருக்குன்னு, அதில் ஒன்றும் பாதியாகவும் இருக்குன்னு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த சன்னா மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த மசாலாவில் படுற மாதிரி. இதில் அரைச்ச பாத்திரத்துலேயே நான் 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இது நல்லா வேகட்டும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் ஒரே ஒரு புதினா ஒரு 4 கொத்து, மல்லி கருவேப்பிலெல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அரைச்சி அது போட்டிருக்கேன். லாஸ்ட்டாகவும் நம்ம புதினா மல்லி கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இப்போ உருண்டை பிடிச்சி 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சி. இந்த பூரிக்கு உள்ளது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது சன்னா மசாலா நல்லா கொதி கொதி இடையிலையும் நம்ம கிளறி விட்டுட்டு பிறகும் நம்ம கிளறி விட்டுன்னு பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணணும். நல்லா வெந்து வரணும் இது. அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா சன்னா மசாலா ரெடி ஆகிட்டாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிடம் சென்று அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோ தாங்க, சூப்பரான சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூரியை நம்ம சோளா பூரியும் போட்டு எடுத்துருவோம். நீங்கள் பெரிய கடாயாக இருந்தாக்கா பெருசாக போட்டு எடுக்கலாம். நான் நார்மலான பூரி தான், மினி பூரி மாதிரி சோளா பூரின்னு சொல்லலாம். சாதாரணமாக நார்மலாக பூரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே செய்து எடுத்தேன். அட்டகாசமாக இருந்துச்சு சோளா பூரியும் சன்னா மசாலாவும். இப்போ ஒரு பூரியாக நம்ம போட்டு நல்லா புஷ்ஷுன்னு வருது பார்த்திங்களா. நல்லா பூரி சோளா பூரி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம எப்போயாவது செய்கிறது, அதனால் மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சோளா பூரி ஒன்று எடுத்தாச்சு, இன்னொன்றையும் போட்டு எடுத்துருவோம். அருமையாக இருக்கும்.
இந்த சன்னா மசாலா தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் சோளா பூரிக்கு எப்போதுமே. அருமையான ரெசிபியாக இருக்கும். இப்போ இன்னொரு சோளா பூரியும் நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்து நல்லா புஷ்ஷுன்னு அழகாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். சோளா பூரியும் சன்னா மசாலாவும் ரெடியாக இருக்குது. அனைவரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.